அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு நடந்து செல்லும் போது அவர் கால்பட்ட இடமெல்லாம் ஊர்களாகிவிட்டது. கால்படாத இடமெல்லாம் மைதானமாகவும் காடாகவும் ஆகிவிட்டது. அல்லாஹு தஆலா அவர்கள் இருவருடைய பாவ மன்னிப்பையும் ஏற்றுக்கொண்டான். மறுபடியும் ஹிந்தி பூமி அளவிலே திரும்பி வந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹிந்தியில் இருந்து மக்கத்துக்கு கால்நடையாக 40 முறை ஹஜ் செய்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலடியால் ஒரு அடி நடந்தால் அது 3 நாள் பயணம் ஆகும். ஆதம் சொர்க்கத்தில் இருந்து புறப்படுகிற போது அவருடைய கையில் சொர்க்கத்து மரத்தின் தடியும் தலையிலே கிரீடமும் உண்டாகி இருந்தது. அவர் பூமியில் வந்த பொழுது அந்த தடியும் கிரீடமும் உலர்ந்து பூமியிலே உதிர்ந்து போனது. உதிர்ந்து போன தோளில் நின்றும் மணக்கிற வாழையான பொருட்கள் எல்லாம் உண்டானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதம் சொர்க்கத்தில் இருந்து புறப்படும் பொழுது இலையினாலே அவர் மானத்தை மறைத்துக் கொண்டு புறப்பட்டாரே, அந்த இலைகள் பறந்து இந்தி ராஜ்யத்தில் விழுந்தது. அந்த இலையிலே நின்றும் அதிர்கட்டையும் சந்தன மரமும் கஸ்தூரியும் அம்பரும் கற்பூரமும் உண்டாயிற்று என்றார்கள்.